வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். சோ கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொன்னா சோ இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்து மேக் டெக் தமிழ் இன்னொரு ராமன் கிளிக் பெட் பண்ணி டேக் பாவாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். சோ பிட்காயின் ஆப்ஸ் வந்து $43,300 கிட்ட இருக்கு சொன்னா சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா நேத்து நம்ம வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரீடெஸ்ட் பண்ண போலான்ட்டு கூட பார்த்தீங்கன்னா விச் இஸ் எ ட்ரெண்ட் லைன். அது பிரேக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டியூ டு தி நியூஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து பிட்காயின் 43,000 கிட்ட தான் இருந்தது இல்லையா. ஸோ 43,500 மேலே வந்து விற்க வச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா கேண்டல் பாடி கீழே வந்து க்ளோஸ் ஆகி திரும்பி அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ், அது கண்டிப்பாக டீயோட மூவ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது பாடி க்ளோஸ் ஆகாம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே அந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ண தான் அது வரும். ஸோ அதெல்லாம் சொன்னேன். ஸோ 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ண வந்தது. அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து பிட்காயின் வந்து போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவர்சல் வந்து செம்மையான ரிவர்சல் வந்து பிட்காயின் வந்து காட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் $43,000 பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்கும் போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை ஆஃப் 44,000 இல்லை 45,000 பார்த்தீங்கன்னா ஓடிக்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நியூஸ் கூட அப்படிதான் வந்துட்டு இருக்கு, வால்யூம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு, டிஏ கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளே அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபார்ம் பண்ணிட்டு டபுள் பாட்டம் இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணிட்டு இப்போ 9:30 மணி கேண்டல் அப்புறமா 1:30 மணி கேண்டல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். 9:30 மணி கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 1:30 மணி கேண்டல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதில் வந்து ரீடெஸ்ட் பண்ண திரும்பி வரும் ஆஃப் த ஜோன் ஆஃப் 43,000 இல்லை $42,900 ஜோன் ஓகேங்களா. ஸோ அது ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து 46,000 45,600 வந்து ஈஸியாக வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரிய வரல. ஸோ மேட்சிங் த மூவ்மெண்ட் சொல்லலாம். அப்புறமா எல்லா மூவிங் ஆவரேஜஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிட்காயின்னா கேண்டல்ஸ்னா கீழே இருக்கு விச் இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட். அது வந்து மேலே இருந்தால் தான் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ 20, 50, 100, 200 எல்லா இஎம்ஏ அண்ட் எம்ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிடிசி ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கு. சோ இப்போ ஒரு சின்ன கோல்டன் கிராஸ் கூட 4 ஹவர்ல இருந்து ஆகி இருக்கு. நீங்க பார்க்கணும் 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிராசிங் 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். சோ கோல்டன் கிராஸ் வந்து ஆகி இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் ஐ மேல வந்து போக்கிட்டு இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் அரசு இப்போ வந்து ஓவர் பாட் ரீஜன் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது எப்படி ப்ளோ அவுட் ஆகுதுன்னு தெரியல. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல முக்கியமா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன் டேல நம்ம வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம், கண்டிப்பா டெய்லி வந்து பேசுறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது நான் அந்த பெனட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ புலிஷான பெனட் வித் புலிஷ் என்கல்ஃபிங் வந்து பிடிஎஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ புலிஷ் என்கல்ஃபிங் க்ளோஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா புலிஷ் பெனல்ட்டியை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த சினாரியோ கூட சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ பேரிஷ் டைவர்ஜன்ஸோட ஆர்எஸ்ஐயோட ட்ரெண்ட் லைன் வந்து திரும்பி வந்து ரீடெஸ்ட் பண்ண போச்சுன்னா பிட்காயின் மேலே வந்து போகும், கண்டிப்பாக வந்து போகும் இல்லைங்களா. அப்படின்னு வந்து போச்சுனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் சொன்னா இல்லையா. ஸோ $45,600 to $46,000 ஸோ அது டார்கெட். ஸோ அதே மாதிரி தான் இது கூட பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ மேலே வந்து போச்சுனாக்கா பிட்காயின் கண்டிப்பாக வந்து 45,600 to 46,000 வந்து போகலாம் which will fill the CME gap. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா CME gap நீங்க பார்க்கலாம் இன்ன வரைக்கும் ஃபில் ஆகல. ஸோ சின்ன கேப் வந்து ஃபில் ஆகிருக்கு. மேலே இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா $44,000 to $45,000 கிட்ட இருக்கு. ஸோ அது இன்ன வரைக்கும் ஃபில் ஆகல. மோஸ்ட் அது வந்து ஃபில் ஆயிடும்னு சொல்லக்கூடிய சீக்கிரமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கேப் வந்து ஃபில் பண்ண வரும். அதாவது $39,400 இல்லை $500 to $40,300 ஓகேங்களா. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதோட மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பாத்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் இருக்கு. ஸோ டெத் கிராஸ் ஆயிட்டு ரொம்ப நாள் இப்போ இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் டியூ டு த வால்யூம் அப்புறமா பம்ப்னு சொல்லலாம். ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ இது இப்போ ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அது நான் சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு சோல்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் மேலே தான் போகிட்டு இருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் இப்போ மேலே வந்து போகிட்டு இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் முக்கியமா எத்தீரியம் பத்தி பார்க்கலாம். எத்தீரியம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் காட்டிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல எத்தீரியம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இன்ன வரைக்கும் பாரல. பிடிசி எப்படி வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி ரீடெஸ்ட் ஆயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அதாவது ரீடெஸ்ட் இல்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சோ இந்த ரெசிஸ்டன்ஸ். எத்தீரியம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டபுள் பாட்டம் இருக்கு பட் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணல. ஸோ அதால எத்தீரியம் பாத்தீங்கன்னா ஒரு 420 அதாவது 2,400 மேல வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னு வச்சுக்காங்களேன். கண்டிப்பா ஃபயர் தான் எத்தீரியம் ஓகேங்களா. அப்புறமா வீக்லிலும் தெரியும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எத்தீரியம் வந்து அசனிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆயிட்டு இப்போ ரீடெஸ்ட்ல இருக்கு.
ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு தான் தோணுது. பட் பார்க்கலாம் எப்படி வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பறந்துட்டு இருக்கிறதால டாமினன்ஸோட பார்த்தீங்கன்னா கூட பறந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பம்ப் வந்து கிடையாது. பட் பம்ப் இருக்கு, ஆல் காயின்ஸ்ல பம்ப் இருக்கு. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா பிட்காயின் பம்ப் ஆகும்போது ஆல் காயின் பம்ப் ஆகாம இருக்குமா இல்லைங்களா? சின்ன பம்ப் தான் இருக்கு, பட் அவ்வளோ பெரிய பம்ப் இல்லை. ஸோ இந்த சின்ன பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சிக்னல்ஸோட ப்ராஃபிட் சிக்னல்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்டா வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ அவ்வளோ நெகட்டிவ் வந்து ஆகலை இன்ன வரைக்கும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎம்இ கேப் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறமா அதாவது யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் S&P 500 பார்க்கும்போது அது வந்து மேலே ஹையர் ஹைஸ் கிரியேட் பண்ணி மேலே வந்து போகிட்டே இருக்கு. ஆல்ரெடி நாஸ்டாக் 100, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அடிச்சிச்சு. ஸோ இன்ன வரைக்கும் S&P 500 அடிக்கல. அது வந்து அடிச்சுட்டாக்கா அது அப்புறமா பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. ஸோ BTC கூட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இயர் நோக்கி போகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து லாங்ஸோ இல்லை வாங்க ஆரம்பிச்சோம்னா டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போயிட்டு மேலே வந்து போக ஆரம்பிச்சிச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? பட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக BTC டம்ப் ஆகும், கூட ஆல்டோ பார்த்தீங்கன்னா சரியான வந்து டம்ப் ஆகும்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பற்றி பேசும்போது என்ன நியூஸ் இருக்கு? ஸோ ETF ஸோ இதை வச்சு தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேலக்ஸியோட சிஓன்னு சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா January 10th பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஸ்பாட் ETF வந்து இல்லை அப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு வந்து டேட்டே வந்து போட்டார். January 10th. ஸோ டேட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து அப்ரூவ் ஆகுதா இல்லை டிலே ஆகுதான்னு பார்க்கலாம். டேட் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். ஜான்வரியில் எல்லாருக்கும் இப்போ தெரியும், ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ETF வந்து அப்ரூவ் ஆக போகுதுன்ட்டு. ஸோ 1, 2 ஜான்வரி 20ஆம் கூட சொல்லலாம். ஸோ 20ஆம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிடும்ட்டு நீங்கள் கூட சொல்லலாம். ஓகேங்களா? பட் அது வந்து SEC கையில் தான் இருக்குது. இப்போ வந்து லிஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லை அப்ரூவ் பண்ணுறாங்களோ இல்லை டிலே பண்ணுறாங்களோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட்டு பிளாக் ராக்னால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மார்க்கெட் சூப்பராக வந்து பர்ஃபார்மே பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா திரும்பி பிளாக் ராக் வந்து SEC கூட பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எத்தனை தடவை 2, 3, 4 தடவை வந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் மீட்டிங்கை. SEC அதாவது பிளாக் ராக்கோட அஃபிஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா SEC வந்து மீட் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் பிட்காயின் ஸ்பாட் ETF. ஸோ இது என்ன பேசுவாங்க நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பேசுவாங்கன்னா ஜஸ்ட் சர்காஸ்டிக். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வந்து இப்படி அப்ரூவ் பண்ணுங்க, நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வித்துடலாம். ஸோ செல் த நியூஸ் ஆக்கிடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் வந்தோன்னா BTC வாங்கி அது புல்ரன் வந்து அது புல்ரனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பேசுவாங்களோ. இப்படிதான் பார்த்தீங்கன்னா சில பேரோட மைண்ட் செட் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஏதாவது பேசலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. பட் உங்களோட தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குடும்ப விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்க. நன்றி, வணக்கம்.